Stock market analysis மொத்தமாக 15 steps தான். This is day 5 of how to analyze a stock in 5 minutes series. ROCEனா என்ன, ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட மொத்த கேபிட்டலை வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற ஒரு ரேஷியோ தான் ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதோட ஃபார்முலா என்னென்னா EBIT டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே சேலஞ்ச் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாசும் நல்ல தம்பியும் சேர்ந்து 50K இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுவும் நம்ம வேல்பாண்டிக்கிட்ட 50,000 கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுவும் சேர்த்தனா கிடைக்கிறது தான் கம்பெனியோட டோட்டல் கேபிட்டல். டுட்டோரியலுக்கு வந்திருக்க டோட்டல் இன்கம்ல இருந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கு சேலரி, கட்டுற கரண்ட் பில், அப்புறம் வேற இதர செலவுகள்லாம் போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் நம்ம சேலஞ்ச் டுட்டோரியல்ஸோட EBIT. EBIட்டும் நெட் இன்கமும் சேமானு கேட்டிங்கன்னா இல்லை. EBIட்ல நம்ம கவர்மெண்ட்க்கு கட்டுற டேக்ஸும் அண்ட் கடனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ண மாட்டோம். பட் நெட் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேலஞ்ச் டுட்டோரியல்ஸோட EBIT ஒரு 20Kன்னு எடுத்துப்போம். இப்போது ROCE ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20K டிவைடட் பை 100K விச் இஸ் 20%. ROCE 20%க்கு மேலே இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனிக்கான சைன்.